ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் எப்படி நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு கிளிப் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ், அதாவது எந்த அளவுக்கு பெருசாக அந்த கிளிப்பு வேணுமோ, அந்த பால் சைஸ் வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக்ஸ் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே சைஸில் 2 சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்றில் நம்ம செய்வோம், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று செய்வோம், இன்னொரு ரவுண்ட் ஷேப் செஞ்சு முடிச்சுட்டு பேக்கில் நம்ம திரும்ப ஒட்டுவோம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சில் MDF போர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 8 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிட்ட காம்பை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு T9000, E8000, B7000 எந்த கம்மு வேணாலும் நீங்கள் நம்ம வெப்சைட் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு வேக்ஸ் ஷீட் மட்டும் எடுத்துட்டு கம்மை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கம்முக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, B7000ஓட அப்டேட் தான் E8000, அதோட அப்டேட் தான் T9000. இது கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகிடும். நமக்கு அந்த B7000 கம் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்கும் போது ஒரு நரம்பு மாதிரி வரும் இல்லையா, அது இதில் வராது. ஸோ அதோட அப்டேட் தான் இந்த T9000 அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்மளோட வெப்சைட் லிங்க் யூடியூபோடைய ப்ரொஃபைலில் கீழே இருக்கும், அது மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காம்பை சின்னதாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வேக்ஸ் ஷீட்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக கட் பண்ணணும்னா இதை விட அதிகமான பூ அடியில் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே காம்பை கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தேவைன்னும் போது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம காம்பை சின்னதாக கட் பண்ணிட்டோம் நிறையா அப்படின்னா அடுத்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். இப்போ சுற்றி நல்லா ஒட்டியாச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று வெளியே ஒன்று உள்ளன்னு இருக்கக்கூடாது, எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு கிளிப் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த ஃப்ளவருக்கு மேலே மறுபடியும் நம்ம T9000 கம்மை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காம்பு கட் பண்ணாத அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து ஆல்ரெடி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரோடைய கேப்பில் ஃபுல் ஆகிற மாதிரி இப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ சேம் அதே மாதிரியே பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம பட்ஸ் செய்யும் போதே எல்லா காம்பும் ஈவனாக இருக்கிற மாதிரி செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவனாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிளிப்புக்கு நம்ம பேஸ்ட் பண்ணும்போது எல்லா ஃப்ளவரும் மேலே நம்ம பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். காம்பு ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் மேலேயும் ஒரு ஃப்ளவர் உள்ளேயும் அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேப் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிடுங்க ஃப்ளவரை வச்சு. நம்ம ஆரி ஒர்க், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், ப்ரூச் ஒர்க் இதெல்லாம் வெப்சைட் மூலமாக ப்ரீ ரெக்கார்டட் பேஸில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ஈஸியாக இந்த கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டு வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வெப்சைட்டோட லிங்க் நான் பயோவில் கொடுக்குறேன்.
யூடியூப்லேயே நீங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணிங்கனாலே கீழே லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸுக்கான லிங்க்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தேர்ட் லேயருக்காக T9000 கம்மை அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இதோட கேப்பில் இப்போ ரெண்டாவதாக ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பட்ஸை பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த பட்ஸுக்கு இடையில பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபில்லிங்ஸ் அழகாக இருக்கும். இது எப்படின்னா நம்ம கோலம் போடும்போது இப்போ சந்து புள்ளி அப்படின்னு சொல்லி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, சேம் அதே பேஸ் தான் இதில். அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை ஃபில் பண்ணணும். இப்போ தேர்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்ஸு நடுவில் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ 3 பட்ஸை அந்த இடத்துல T9000 கம்மை வச்சு பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்னும் சின்னதாக வேக்ஸ் ஷீட் கட் பண்ணிங்கன்னா மிடில் ஒரே ஒரு, அதாவது ஃபோர்த் லேயரோ இல்லைனா தேர்ட் லேயரோ வரும்போதே உங்களுக்கு ஒரே ஒரு பட்ஸ் வைக்கிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் 3 பட்ஸ் 4 பட்ஸ் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸியான மாதிரி ஆகிடும் நம்மளுடைய இந்த ஒர்க்கு. ஸோ அதில் எந்த அளவுக்கு வச்சா நல்லா இருக்குமோ, நீங்கள் வச்சு கம் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு கூட பாருங்கள். வச்சு பார்த்துட்டு 2 தான் இடம் இருக்குது அப்படின்னா அந்த 2 மட்டுமே பேஸ்ட் பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் லோட் பண்ண அது ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும், நல்லா இருக்காது அலைன்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய ஃப்ளவரோட மெயின் பார்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம கிளிப் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு MDF போர்டில் 2 பக்கமுமே நம்ம T9000 அப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளவருக்கு கீழே நம்ம வேக்ஸ் ஷீட்டுக்கு மேலே தானே ஃப்ளவர் வச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த வேக்ஸ் ஷீட்டில் இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேக்ஸ் ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேக்ஸ் ஷீட்டில் இந்த MDF போர்டை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த MDFோட இன்னொரு பக்கமும் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா T9000, அதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த MDF போர்டு தான் நம்மளோட கிளிப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கே கொடுக்கும். நீங்கள் MDF போர்டு இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வெறும் வேக்ஸ் ஷீட்டில் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு கிரிப்பு கொடுக்காது, லைஃபுமே கொடுக்காது. ஏன்னா நம்ம அவ்வளோ ஃப்ளவர்ஸையுமே அந்த சின்ன கிளிப்பு வந்துட்டு வெயிட் தாங்காது. ஸோ இந்த MDF போர்டில் கொடுத்து இந்த MDF போர்டில் நம்ம கிளிப்பை அட்டாச் பண்ணும்போது தான் அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் கிரிப்பாகவும் இருக்கும். இப்போ MDF போர்டு ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிற அந்த வேக்ஸ் ஷீட்டு இதில் எல்லாத்துலேயுமே நல்லா T9000 அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ணதை அப்படியே எடுத்து ஃப்ளவரோட பேக் சைடில், அதாவது நம்ம வேக்ஸ் ஷீட்டோடைய பேக் சைடில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. MDF போர்டு கரெக்டாக மிடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 வேக்ஸ் ஷீட்டுமே ஒரே சைஸில் தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக நமக்கு ஃபிட்டிங் ஆகிடும் அந்த இடத்துல. அவ்வளோதான். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஆகுது T9000க்கு நம்ம டைம் கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கிளிப்பை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே மேலே கம் ஊற்றி ஒர்க் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒன்றுக்கும் டைம் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய 5 சென்டிமீட்டர் கிளிப் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் கிளிப்ஸ் இருக்குது. வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும், 9 8 கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குது சின்ன முடினா 5 சென்டிமீட்டர், மீடியம் சைஸில் முடினா நீங்கள் 7 சென்டிமீட்டரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த 9 சென்டிமீட்டர் கிளிப்பில் 5 சென்டிமீட்டர் கிளிப்பில் T9000 அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிப்போடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வேக்ஸ் ஷீட்டையும் கட் பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் வேக்ஸ் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கடுத்து அந்த வேக்ஸ் ஷீட் மேலே ஒட்டும் போது தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிப்பை அதில் ஒட்டினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த வேக்ஸ் ஷீட் மேலேயே திரும்பவும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க.
அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்மளோட இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் ஹேர் கிளிப்பு. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக மேக் பண்ணி இனிமேல் வீடியோவாக போட நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சுபா வீடியோ ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.